ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக வேணும், ஃபேட்டெல்லாம் இல்லை, சரிங்களா? அப்புறமேட்டு எண்ணெய் ஜாஸ்தியாச்சுன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு இவ்வளோ வேணும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எண்ணெய் எதானா கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோன்னே நல்லா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் தாராளமாக போடுங்க. அது போட்டோன்னே மோர் மிளகா காஞ்ச போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கனாக்கா, அரிசி மாவு தயிரில் கலக்கி வச்சுருக்குறீங்க இல்லையா, மோரில், அதை எடுத்து ஊற்றுங்க. அதை ஊற்றி நல்லா கலக்குங்க, களி மாரி வரணும். நான் வந்துட்டு மோர் கலக்கும் போதே உப்பு போட்டுட்டேன். நீங்கள் அப்போ போட்டாலும் ஓகே, இல்லை இப்போ போட்டாலும் ஓகே, சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கலக்கணும், கட்டி ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கெட்டியாக ஆகுது. இன்னும் நல்லா திக்னஸ் ஆகணும். இது ஆக்சுவலி நைட்டு டின்னருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயிடுச்சு மோர் களி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள்.